கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 2 அதிகாரம் அதன் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது வறுமையாயிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நிரம்பச் செய்கிற தேவன் என்று இந்த வசனத்தில் நாம் கண்டுகொள்ளலாம். கானாவூர் என்கிற ஊரிலே ஒரு திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவரும் அந்த திருமணத்தில் பங்கு கொள்ளுகிறார். எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருந்த அந்த திருமணத்தில் திடீரென்று ஒரு குறைவு ஏற்படுகிறது. திருமணத்தில் திராட்சரசம் குறைவு வந்தது என்று அந்த வீட்டார் அனைவரும் கண்டபொழுது அவர்கள் திகைத்து போனார்கள். இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று, திராட்சரசம் மிகவும் முக்கியமான ஒன்றாச்சு என்று அவர்கள் திகைத்திருக்கும் பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த செய்தியை அவளுடைய காதுகளில் கேட்டு அது மெல்ல ஆண்டவர் இயேசுவின் செவிகளில் கொண்டு போய் சேர்க்கிறாள். ஆண்டவரும் மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இன்றைக்கும் நாமும் அநேக நேரங்களில், ஆண்டவரே எனக்கு இது குறைவு வந்து விட்டது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த காரியம் நடக்கவில்லை, நான் என்ன செய்ய போகிறேன், இது மிகவும் முக்கியமான ஒன்றாச்சு, நாளைக்கு எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டுமே என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில வேளை நமக்கும் இந்த பதில்தான் வரும், ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. எப்பொழுதெல்லாம் நாம் தயங்கி நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து வேலை இன்னும் வரவில்லை என்பார். அவருடைய வேலை வரவில்லை என்றால் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தனை அவருடைய சொல்லுக்கு இன்னும் கீழ்ப்படியும் நிலைமைக்கு வரவில்லை என்று அர்த்தம். ஆனால் மரியாளோ அந்த திருமணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். சொல்லிவிட்டு அவ போயிட்டா. நம்ம சொல்லியாச்சு, நேரம் வரும்பொழுது அவர் நிச்சயம் அதிசயம் செய்வார் என்று மரியாளுக்கு உண்டான ஒரு விசுவாசம். இது நமக்கும் என்ன கற்றுத்தருகிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு ஏற்பட்டால் அது தேவனிடத்தில் நாம் அந்த குறைவுகளை வைக்கும் பொழுது கர்த்தர் இது செய்து தருவார் என்று சொல்லி நாம் அடுத்த கட்ட வேலைக்கு நேராக நகர்ந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் இதே குறைவை பிடித்து, ஆண்டவர் ஏனே என் வாழ்க்கையில் இன்னும் ஏன் ஆண்டவர் இது செய்யலை, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது என்று அவரை நாம் முறுமுறுத்து கொண்டிருப்போம். அந்த முறுமுறுப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாகவே இந்த வசனம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடம் நம்மளுடைய தேவையை சொல்லிவிட்டால், ஆண்டவரிடம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைவை அர்ப்பணித்து விட்டால் அந்த குறைவை அவர் பார்த்து கொள்வார். வேலை வரும்பொழுது அதை செய்து தருவார். இது நிச்சயமா அவர் செய்து தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அத்தகைய விசுவாசத்தை மரியாள் அந்த வேலைக்காரருக்கு கொடுத்து விட்டு அவர் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தந்துவிட்டு மரியாள் சென்று விட்டால், இப்பொழுது வேலைக்காரர்களோ அந்த திருமணத்தை நடத்துகிற வீட்டார்களும் இயேசு கிறிஸ்துவே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவரும் அந்த வேலைக்காரரை நோக்கி அவருடைய வேலை வரும்பொழுது, வாங்கப்பா, என்னப்பா பண்ணணும், உங்களுக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு அரவணைச்சு, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டது ஆண்டவர், அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, இருங்க நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே பார்க்கிறாரு. வெளியே வைத்திருந்த கற்சாடிகள் அவர் கண்களுக்கு தென்படுகிறது. அந்த கற்சாடிகளை எடுத்து உள்ள கொண்டு வாங்குங்கிறார். அந்த கற்சாடி என்னன்னா, யூதர்கள் முறைவின்படி ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது கால்களை கழுவும்படி வைத்திருந்த அந்த கற்சாடிகள். அந்த கற்சாடிகளை உள்ளே கொண்டு வர சொல்லி அதுல தண்ணீர் ஊத்த சொல்லி இப்பொழுது எடுத்து பகிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இதுக்கு முன்பாக வைத்திருந்த அந்த திராட்சரசம் வைத்திருந்த அந்த கற்சாடியிலே பண்ணியிருக்கலாமே, ஏன் அவர் இந்த கற்சாடியை செலக்ட் பண்றார்? அந்த கற்சாடி அது மனித மேன்மையான கற்சாடி. அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த கற்சாடி ருசியுள்ளது என்று அவர்கள் எண்ணின கற்சாடி. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய மேன்மையில் அவர் செய்ய மாட்டார். நம்மிடத்தில் இருக்கும் ஒன்றை வைத்து அவர் செய்ய மாட்டார். ஆண்டவர், என்கிட்ட இந்த வேலை இருக்கு, இதன் மூலமா எனக்கு செய்து கொடுங்க என்று நாம் கேட்போமாகில் அவர் அதில் நிச்சயம் செய்ய மாட்டார். ஆண்டவர், என்னிடத்தில் இந்த பலன் இருக்குது, என்னால் இது செய்ய முடியும், நான் செய்யட்டுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் அதை செய்ய அனுமதிக்க விட மாட்டார். ஏனென்றால் நம்மளுடைய கரத்தின் பலத்தினால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது.
ஒருவேளை அத்தகைய பெருமை நமக்கு இருந்திருக்குமே ஆனால் அந்த பெருமையை தகர்த்து போடும்படியாக அவர் எப்பொழுதும் எல்லோராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தையே அவர் கையில் எடுத்துக்கொள்வார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அநேகரால் ஒரு நாள் நிராகரிக்கப்பட்டவர்களாய் தான் இருந்திருப்போம். அநேகரால் இவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று வெளியே தள்ளப்பட்டவர்களாய் தான் இருந்திருப்போம். எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களை தான் அவர் தெரிந்து கொள்ளுவார். அப்படிப்பட்டவர்களை அவர் அழைத்து கொண்டு வந்து, எப்படி இந்த திருமணத்தில் அந்த கற்சாடிகளை உள்ளே கொண்டு வர சொல்லி அதிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று வேலைக்காரருக்கு கட்டளையிட்டாரோ, அதேபோல் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட நம்மை அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்வதற்கென்று பெருமையாயிருக்கும் நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகித்து வற்றாத ஜீவ தண்ணீரை நமக்கு தந்து பிறருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாயும் ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாயும் நம்மை கனம் பண்ணி உயர்த்தி வைப்பார். இதைத்தான் நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்மளுடைய மேன்மைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே நீ நான் அல்ல நீரே என்று அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுது அவர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை காணச் செய்வார். உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணச் செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். குறைவுகள் வரும்பொழுது எப்படி இந்த திருமண வீட்டார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருந்தார்களோ, அப்படியே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனிடத்திலிருந்து நமக்காக நன்மையை பெற்று தருவார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய வேலை வரும்பொழுது நிச்சயம் அந்த நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அவருடைய வேலை எப்பொழுது வரும்? நமக்குள் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள் வரும்பொழுது அந்த வேலை வந்தது என்று நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அந்த கீழ்ப்படுகிற உள்ளம் எப்பொழுது வரும்? நமக்குள் இருக்கும் எல்லா மேன்மைகளும் பெருமைகளும் என்னுடைய பலத்தால் இதை செய்தேன் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போகும்போது இனி என்னுடைய காரியங்களிலிருந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரே நீங்க செய்யுங்க என்று அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வேலை வரும். நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிறைவேற்றி தருவார். அந்த அதிசயம் பிறருக்கு ருசியுள்ளதாய் இருக்கும். இதுவரைக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காணாத வண்ணமாய் அந்த அதிசயம் இருக்கும். நம்மளுடைய கண்களே இது கண்டு இது கர்த்தர் செய்தது என்று சொல்லும் வண்ணம் அந்த அதிசயம் இருக்கும். இந்த நாட்களிலும் இந்த காலங்களிலும் எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயம் செய்து தருவார். அவருக்காக கீழ்ப்படிவோம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம், அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ராஜ்யம் மிக 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 சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.